அண்ணன் வந்துட்டு சீமான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறார். அதனால தான் நாங்கள் யாரும் திருமாவளவன் அண்ணன் அவர்களை விமர்சிக்கிறதே இல்லை. இன்னைக்கு கூட நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோமே தவிர விமர்சிக்கல. அவரை எடுத்து வச்ச அரசியலை, அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை, அவர் செய்த செயல்களை எடுத்து விமர்சிக்க ஆரம்பிச்சோன்னா உங்களால் கட்சி நடத்த முடியாது. நீங்கள் வந்துட்டு காணாமல் போய்விடுவீர்கள். ஆனால் போன பேட்டியில் நான் பேசினதுக்கு கூட அண்ணன் என்னை கூப்பிட்டு திட்டுறாரு. அது நம்மளுடைய அரசியல் இல்லைடா, அவர் நமக்கு எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை, அவரை விட்டுட்டு நம்மளுடைய எதிரி திராவிடம், அதை எதிர்த்து பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போகிறார். நாங்கள் எதிர்த்து பேசலை, அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கு மாற்று கருத்தை மட்டும் வச்சுட்டு போகலான்னு தான் நான் நினைக்கிறோம். அதை தாண்டி மீண்டும் மீண்டும் நீங்கள் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தீங்க, நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க ஒரு புழு கூட ஊசி எடுத்து குத்துனா திரும்பி அது கடிக்க வரும். அதே தான் இங்கேயும் நடக்கும். நீங்கள் உங்களை நாங்கள் மிக மென்மையாக கடந்து போகிறோம் என்ற காரணத்தினாலே, அண்ணன் சீமான் உங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் வந்துட்டு ஏறி மிதிச்சிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது. அண்ணனே தடுத்தாலும் தம்பிகள் விட மாட்டோம். நாங்கள் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சோன்னா உங்களால் தாங்க முடியாது. நாங்கள் கேள்விகள் மட்டும் தான் கேட்குறோம், விமர்சனங்களை வைக்க விரும்பலை. நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன, யார் யாருக்கிட்ட என்னவெல்லாம் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, இதெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா கட்சி நடத்த முடியாது. கலைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள்.